சில கல்யாணத்துக்கு போனால் ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. 10 பேர் 15 பேர் இருப்பாங்க பூசைக்கு. ஆடிட்டோரியத்துக்கு போங்க, எல்லாரும் வந்திருப்பாங்க. இன்னும் இந்த திருமணம் முடிஞ்சிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். திருமணத்தில் அவ்வளோ பயபக்தியா எல்லாமே நடந்து முடிச்சுட்டு, கல்யாணம் எல்லாம் முடிஞ்சிட்டு வெளியே போகும் பொழுது ஆடிட்டோரியத்தில் நடத்துகிற அந்த கூத்து. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குருவானவருக்கு ஆர்டினேஷன் முடியுதுன்னு 12 வருஷம் படித்து முடிச்சு ஆர்டினேஷன் முடியுதுங்க. நான் குருவானவராக மாறினேன். குருத்துவத்தினுடைய ஆசீர்வாதம் ஆண்டவர் தந்திருக்கிற, வரம் தந்திருக்கிறார். அது முடிஞ்சிச்சு, கோயிலுக்குள்ள எல்லாம் பயபக்தியாக முடிஞ்சிச்சு. நான் ஆடிட்டோரியத்துக்கு போகிறேன். அங்கே நான் இந்த சினிமா பாட்டு போட்டு குத்தாட்டம் போட்டால் நீங்கள் என்ன சொல்வீங்க? அப்போ எந்த அருட்சாதனம் உங்களுக்கு புரியுது? உங்களது அருட்சாதனம் உங்களுக்கு புரியல. You are receiving a sacrament. It's a sacrament of matrimony. எத்தனை கேத்தலிக்ஸ் வெட்டிங் இன்விடேஷன்ல sacrament of matrimony போடுவீங்க? கார்டு அவன் மாடல் வச்சிருக்கான், அந்த மாடல்ல போடுவோம் வெட்டிங் இஸ் so and so date, இந்த டேட்ல வந்துருங்க, இந்த நேரத்துல பூசை, இந்த நேரத்துல இதெல்லாமே. எத்தனை கத்தோலிக்க திருச்சபையினுடைய மக்கள் வெட்டிங் இன்விடேஷன்ல sacrament of matrimony போட்டிருக்கீங்க? அப்ப நமக்கு இன்னைக்கு இது புரிய மாட்டேங்குது. அருட்சாதனம் என்பது அது நம்மளுடைய தலைக்குள்ள போகல. அருட்சாதனம் என்பது போகல. இது இட்ஸ் மியர்லி a wedding. இட்ஸ் மியர்லி a wedding. சோஷியல் இன்ஸ்டிடியூஷன்ல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அதனாலதான் உங்களுடைய குடும்பங்கள்ல பிரச்சனை இருக்கு. இது இணைத்தது கடவுள் என்பதை புரியல. இது வாழணும்னா அந்த கடவுள் இருக்கணும்னு புரியல. இது அருட்சாதனம் என்பதால் ஒரு குருவானவரின் கை ஆசீர்வாதத்தின் வழியாக ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பெற்ற இடம்னு புரியல.